வெல்கம் டு jassimplecooking. இன்னைக்கு நாம பாசிப்பருப்பு வச்சு பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்காக நான் இங்க ஒரு கப் பாசிப்பருப்பை 2 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ இத எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திரலாம். இப்போ பாசிப்பருப்பை மிக்ஸி ஜாருக்கு மாத்தியாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்து இது அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி கம்மியாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் முதல்ல 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு தடவை அரைச்சதுக்கப்புறமா மறுபடியும் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நாம் இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ அரைச்ச பாசிப்பருப்பு விழுதை நாம் பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ப வத்தல் தூள், நான் இங்கே 1 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு க்ரஷ் பண்ண கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ரவையெல்லாம் நல்லா ஊறி வரட்டும். இப்போ இது ஊற வச்சு 10 நிமிஷம் போல் ஆயிட்டு. இப்போ இதில் கோதுமை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். அதுக்காக நான் இங்கே 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க தேவையில்லை. இதில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நான் முதல்ல 1/2 கப் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு காணாட்டி நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் மறுபடியும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் மாவு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்குது. அதனால் மிச்சம் இருக்கிற கோதுமை மாவையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்தை விட தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. எனக்கு 2 கப் மாவு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இது நல்லா பிசைஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இது ஊற வைக்க வேண்டாம். இப்போ நாம் இது சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி வச்சிடலாம். நான் மொத்தம் 26 உருண்டைகளாக பண்ணியிருக்கேன். இப்போ ஒவ்வொன்றா எடுத்து நாம் தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். மிச்சம் இருக்கிற மாவு உருண்டைகளை நம்ம மூடி வச்சிடலாம். ஒவ்வொரு உருண்டை மாவையும் நாம் கோதுமை மாவில் டிஸ் பண்ணிவிட்டு இது தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப மெலிசாக தேய்க்கக்கூடாது. நாம் சப்பாத்தி மாவுக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப நைஸாக தேய்க்கக்கூடாது. கொஞ்சம் மீடியம் திக்னஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ இதை சூடான எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு கடாயில் முங்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறமா தான் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற மாவு போடணும். ஃப்ளேமை ஹையிலே வச்சுக்கோங்க. பூரி மேலே கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அது மேலே எண்ணெய் இப்படி ஊற்றி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சைடு வெந்ததும் நாம் திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் நாம் இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ஃப்ளேம் ஹையிலே இருக்கட்டும். இப்போ இந்த பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் நாம் இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும். இவ்வளோதான், நம்ம பாசிப்பருப்பு பூரி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் jassimplecooking சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.